இங்க பாருங்க. வாங்க. இந்த வில்வித்தை போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 73 ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே பல கிராமத்துல இருந்து, அடிப்படை வசதியே இல்லாத கிராமத்துல இருந்து விளையாட வந்திருக்காங்க. பல அவங்களுடைய கடுமையான உழைப்பினால பல சாதனை படைச்சிருக்காங்க. மாணவர்கள் அவங்கள வாழ்த்தி இந்த வில்வித்தையில மேலும் மேலும் அவங்கள வளர்ச்சி அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு போய் இந்திய அளவில் அதுக்கடுத்து ஒலிம்பிக் அளவில் ஆடணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். சித்ரா அரவிந்தன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அர்ச்சனா ஆர்ச்சரி அகாடமியில் வந்து இன்னைக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வில்வித்தையில் நாங்கள் நிறைய கலந்துட்டு இருக்கோம்ட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா வந்து தென்காசி, ராமநாதபுரம், ராம்நாடு, அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஊர்களிலிருந்து, சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வில்வித்தையில மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சென்னையில இருக்கிற பசங்களுக்கு தான் நாங்க அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்து ஓல்ட் ரெக்கார்டர் பண்ணியிருப்போம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப கூட அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு திருவேற்காட்டுல நடந்த இந்த அர்ச்சனா ஆர்ச்சரி அகாடமியில இந்த ஒரு தென்காசி ரொம்ப அந்த டவுன் பசங்க கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இருந்து வந்த பசங்க எல்லாருக்குமே அழகா சூப்பரா பண்ணாங்க. இந்த வில்வித்தை விளையாட்டு வந்து இவ்வளவு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நிரம்பி வழியுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் ஒரு 450-500 பசங்க இருப்பாங்க. இது காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வுல எல்லாருக்குமே ஒரு 500 பசங்களுக்கு விருது கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய ஒரு விருதுகள் கொடுத்ததுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு சிறப்பு விருந்தினரா இந்த மாதிரி கிராமப்புற பிள்ளைகளுக்கு விருது கொடுத்ததுல மிக மிக மகிழ்ச்சி. ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுகள் வந்து இன்னைக்கு விருது பெற்றுக்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அருமையான நாள். திருவேற்காடுல அந்த நிகழ்ச்சியில வந்து 500 ஸ்டூடெண்ட்டுக்கு விருது கொடுக்குற பாக்கியத்தை நான் பெற்றேன். அப்படிங்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நியூஸ் நேயர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு யூத் ஃபீல்ட் ஆர்ட்ஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 6வது ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து திருவேற்காடில் நடந்து மிக சிறப்பாக நடந்தது. இதில் வந்து 3 கேட்டகரியாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ சிங்கிள் ஸ்பாட், 5 ஸ்பாட், மிக்ஸ் ஸ்பாட்டு. இதில் 4 வகையான போகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இல்லை பேர் போ, இண்டியன் போ, ரீக்கர் அண்ட் காம்பவுண்டு. இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டத்திலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுவதற்காக இந்த ஒரு ஆர்ச்சரி காம்படிஷன் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அதுக்காக அவங்களுடைய பயிற்சியினருக்கும் அவங்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன ஸ்டேஜான காம்படிஷன் நடந்தது? இதில் வந்து அண்டர் 6, அண்டர் 10, அண்டர் 12, 14 அண்ட் 17 சீனியர் கேட்டகரி அண்ட் வெட்டரன் கேட்டகரி நடந்தது. இதில் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு, ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் நடந்தது. அது குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து ஒரு 280 மாணவருக்கு மேலே இதில் கலந்துக்கிட்டாங்கிறது ஒரு பெருமையாக சொல்லலாம். அர்ஜுனி நம்ம ஆர்ச்சரி பயிற்சி செய்யும் போது என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பண்ணணும்? ஏன்னா அந்த புல்லட்டு நடுவில் யாரும் வராம தடுக்கணும், இந்த மாதிரி என்னென்ன ஒரு முன்னெச்சரிக்கை? இது ஆச்சரியம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் வந்து அதில் ப்ரிகாஷன் நம்ம பயிற்சி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் ப்ரிகாஷன் பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன பண்ணோம்னாங்க, ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு அரணில் அதை நடத்துறது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் இருந்தாலும் அது வந்து கவர் பண்ணுற மாதிரி அது வந்து பாதுகாப்போட ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவோ அதை நம்ம பயிற்றுவித்தா இன்னும் சால சிறந்தது. ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது. உடல், உள்ளம், ஆன்மா 3 ஒருங்கிணைத்து சிந்தனையை வழிப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கும் அதிக ஆற்றலை கொடுக்கறதுக்கு இந்த வில்வித்தையானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.